இன்றொன்றும் என் நெஞ்சமே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்கிரிமினேஷன், டிஃபரன்ஸ், டிஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒரு 3 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிமினேஷன் அதை பாகுபாடு, வேறுபாடு, வித்தியாசம் அப்படின்னு. வேறுபாடுனா பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் உயரமாக இருப்பான், குள்ளமாக இருப்பான், சிவப்பாக இருப்பான், கருப்பாக இருப்பான். அப்படி பார்த்த உடனே அப்படியே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். இது வேறுபாடு. வித்தியாசம்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதோட தன்மைகளே நம்ம கண்டறியுது. இப்போ பால், கல், பால், தயிர் எல்லாம் பார்த்தா கலரில் ஒரே மாதிரி தான் இருக்கும். எது பால் எது கல் அப்படின்னு அதோட கேரக்டர் வச்சு இல்லை குடிச்சோ அப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு சில அந்த வித்தியாசத்தில் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒப்பிட்டு 2 பொருள்களை ஒப்பிட்டு கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வித்தியாசம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. இது என்ன கேரக்டர் சொல்கிறது, இது என்ன கேரக்டர் அப்படிங்கிறது வித்தியாசம். வேறுபாடுனாலே பார்த்தாலே கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் தப்பே இல்லை. வேறுபாடு இருக்கலாம், வித்தியாசம் இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு தனி கேரக்டர் இருக்கும், இங்கே ஒரு தனி கேரக்டர் இருக்கும். குயில், மயில் இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும். பறவைகளை, விலங்குகளை பார்க்கும்போது வித்தியாசம், இதெல்லாம் வேறுபாடுகள். வித்தியாசம் என்பது ஒப்பிட்டு அவரோட தன்மையும் கேரக்டர் சொல்கிறது வித்தியாசம். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு தாங்க இருக்கவே கூடாதுன்றான். பாகுபாடு என்ன சொல்லணும்? பாகுபாடுனா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெஸ்ட்டு ஒஸ்ட்டு, இப்படி உலகத்தில் மிகப்பெரிய ஆதிமொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம். இது தப்பே இல்லை, முதல் மொழின்னு எல்லாருமே ஏற்றுறாங்க. ஆனால் இந்த மொழி தான் சிறந்த மொழி அப்படி இது வரைக்கும் எந்த புலவர்களும் அப்படி சொன்னதெல்லாம் இல்லை. பெருமையாக பேசியிருக்காங்களே தவிர அடுத்த மொழியை விட இது பெஸ்ட்டு, அது ஒஸ்ட்டு இப்படிலாம் சொன்னதில்லை. இப்போ ஆங்கிலம் தவறான வழின்ற அந்த ஆங்கிலம் தான் உலகம் ஃபுல்லாக ஆண்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஆங்கிலம் பிச்சைக்கார மொழி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆங்கிலம் தான் உலகம் ஃபுல்லாக ஆண்டுகிட்டு இருக்குது. இது எப்படி நீ தாழ்வான மொழி அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தான் பெருமையாக பேசிக்கலாம், ஆனால் அடுத்தவனை இழிவுபடுத்தக்கூடாது. இதுதான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். இதுதான் இருக்கக்கூடாது மனுஷனுக்குன்றாங்க. இன பாகுபாடு, இனம், மொழி, சாதி, மதம் இருக்கிற இருந்துட்டு போ. நீ புத்த மதமா, இந்து இருந்துட்டு போ, ஜாலியாக இருந்துட்டு போ, அன்பை தானே போகுது அத்தனை மதமும். ஆனால் நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இந்த மதம் பெஸ்ட்டு, அந்த மதம் பெஸ்ட்டு இல்லை, இப்படிலாம் சொல்கிறது தான் பாகுபாடு. இது எங்கே போய்னா வன்முறையில் போய் முடியும், மனித நேயமற்ற செயலில் போய் முடியும். இதை தான் பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு. இதை தான் எல்லாரும் வேறுபாடு இருக்கலாம், வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றாங்க. மாணவன் அப்படின்னா அந்த மாணவனாக தான் பார்க்கணும். இப்போ ஆண் பெண் வேறுபாடு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், இவங்களோட கேரக்டர் பார்த்தா கண்டுபிடிக்கலான்னு வச்சுங்க. ஆனால் பாகுபாடு, பெண்கள் படிக்கக்கூடாது, ஆண்கள் படிக்கணும், ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், இதுதான் பாகுபாடு. நாங்கள் பெண் அடிமை அப்படி சொல்ல வந்த பாகுபாடு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. ஒருத்தர் என்னை கேட்டார், என்னங்க சமத்துவம்ன்றீங்க, சமம் எப்படி சமமாகும்? எல்லா வருஷம் படித்தவன் படிக்காதவன் சமம் ஆக முடியாது. ஆனால் அங்கே அதை நாங்கள் சமம்னு சொல்லலை. ஆனால் நீ ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறாரு, அந்த இடத்துக்கு என்னால் வர முடியும். எங்கே ஒரு இடத்துக்கு வர முடியுமோ அதெல்லாம் ஈக்குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் பாகுபாடுன்றது அந்த இடத்துக்கு வர முடியாது. இப்போ தமிழ் ஓகே சிறந்த மொழி அப்படின்னு வச்சிங்களா, அந்த தமிழ் ஒருத்தன் கற்றுட்டு வரணும், ஆனால் நீ ஏற்றுக்குவியா? தமிழ் படித்தாலும் நீ ஏற்றுக்க மாட்டல. அப்போ இது பிறப்பாலே நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றாங்க. தேங்க்யூ.